இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோபு அதிகாரம் 42 வசனம் 10. யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். கண்ணீரின் ஜெபத்தினால் இரட்டிப்பான பலனை பெற்றுக்கொண்ட யோபுவை குறித்துதான் நம்ம இந்த காலை வேளையில தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் இழந்து, பெற்ற பிள்ளைகளையும் இழந்து, சகல நன்மைகள் சகல ஆசீர்வாதங்களையும் இழந்து, சரீரத்துல பலவீனம் ஒரு பக்கம், இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில தான் யோபுடைய வாழ்க்கை காணப்பட்டது. நல்ல செல்வாக்கா இருந்தவர், கர்த்தருக்கு பிரியமாதான் நடந்தவர். ஆனா அவருடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு இழப்பு. அவர் சொல்லுகிறார், யோபு 16:20, என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. கர்த்தரையே நோக்கி இருக்கிறது என்னுடைய கண்கள். இந்த கண் எப்பொழுதும் கண்ணீரால் நிரம்பி இருக்கிறது. கண்ணீரோடு என் தேவனையே நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கண்ணீர் வீணாய் போகவில்லை. கண்ணீரின் ஜெபம் விருதாவாய் திரும்பவில்லை. தேவனை நோக்கி அழுது கொண்டே ஜெபித்து கொண்டே இருந்த யோபுடைய வாழ்க்கையில அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது, யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறீங்களா? நன்மைகளை இழந்து போயிருக்கிறீங்களா? எவ்வளோ வசதியானா இருந்தேன், எவ்வளோ ஆசீர்வாதமா இருந்தேன், ஆனா எல்லாவற்றையும் நான் இழந்து போய் நஷ்டப்பட்டு தோல்வி அடைந்திருக்கிறேன் அப்படின்னு கவலையோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. கண்ணீரின் ஜெபம் இரட்டிப்பான பலனை கொண்டு வரும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் இழந்ததுக்கு பதிலாக இரட்டிப்பான பலனை கர்த்தர் செய்வார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பன், இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. யோபு தேவ சமூகத்தில் இரவெல்லாம் பகலெல்லாம் என்னுடைய கண்களில் இருந்து வருகிற கண்ணீர் கர்த்தரையே பார்க்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோமே. தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. அநேக நன்மைகள் அநேக ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறாங்கப்பா. எவ்வளோ ஆசீர்வாதமா இருந்தவர்கள் எல்லா நன்மைகளை இழந்து போய் வேதனையோடு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. சுவாமி, கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. யோபு இழந்ததுக்கு பதிலாக இரட்டிப்பான பலன் கிடைத்ததே. அருமையான தேவ பிள்ளைகளையும் இழந்து போன சகல நன்மைகளுக்கு ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக இரட்டிப்பான பலனை கர்த்தர் தருகிறபடியினால ஸ்தோத்திரம். செய்கிற தொழில்கள், வியாபாரங்கள், ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிங்க. கர்த்தாவை படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. விசேஷித்த ஞானத்தால் கர்த்தர் நிரப்புவீராக. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண கர்த்தர் உதவி செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லாரையும் உங்க கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, குடும்பத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோப்பா. சமாதானத்தால் நிரப்புங்க சுவாமி. கடன் பாரங்கள், நெருக்கங்கள் மாறட்டும். தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமாய் கண்ணீரின் ஜெபம் இரட்டிப்பான பலனை உங்களுக்கு தரும். உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக உங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.